அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியலட்சுமி அவங்க கடையோட ஓனரை பார்த்து பேசுறாங்க. சார் இங்க பாருங்க, கவுன்சிலர் வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பாதி நைட்ல வந்து முட்டை வாங்கினது கூட, ஆம்லெட் போடு, எனக்கு தோசை ஊற்றி கூட, அப்படி இப்படி குடிச்சிட்டு ரகலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் அவருக்கு சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்றாங்க. ஆனா கடையோட ஓனர் என்ன பண்ணா, இங்க பாருங்கம்மா, கடையை உங்களுக்கு கொடுத்தாச்சு, இதுக்கு மேலே வரக்கூடியதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். நீங்கள் வேணா கவுன்சிலர்கிட்ட சொல்லிக்கோங்க, கட் அண்ட் ரைட்டாக வராதிங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னால் சொல்ல முடியாதம்மா, என்ன ஒரு இந்த ஊரோட கவுன்சிலர், அப்புறம் நாளை பின்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனைனா எதுவுமே பண்ண முடியாமல் ஆகிடும், அதனால நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் வந்து கிளம்புறாங்க. அந்த சமயத்தில் இனியா வந்து வராங்க. இனியா வந்ததை பார்த்ததுமே நம்ம பாக்கியம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வா இனியா, என்ன காலையிலே வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே இனியா என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா இல்லைம்மா, உங்களை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதுதான் வந்தேன், எனக்கு ஒரு டவுட்டுமா, அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா வந்து சொல்கிறாங்க. உடனே பாக்கியம் வந்து, என்ன வினியா, வீட்டில் வந்து நீ இந்த விஷயத்தை பற்றி பேசுனியா, நான் தான் பேசாதேன்னு சொன்னேன் இல்லை இனியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் சொல்கிறாங்க. இனி வந்து, ஆமாம்மா எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது, ஆனால் அங்கிள் வந்து நீ சொன்ன மாதிரி சொல்லலை, வேறு மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொன்னதுமே நம்ம பாக்கியம் வந்து, என்ன இனியா, என்ன சொன்னாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இனியா வந்து, நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்காக பணம் வாங்கினதா சொன்னாங்கம்மா, அதுவும் பல லட்சம் வாங்கினதா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா கேட்டதுமே பாக்கியம் வந்து, ஆமாம் இனியா, நான் பணம் வாங்கவே இல்லைன்னு சொல்லவே கிடையாது, ஆரம்பத்தில் கொடுத்தது என்னமோ உண்மைதான், அதுக்கப்புறம் ஒரு நாள் அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தார், வந்து பணத்தை வாங்கிக்கோன்னு சொன்னார், நான் இருந்த சுச்சுவேஷனில் கடன் அடைக்கிறதுக்கு வேறு வழி தெரியாமல் கொடுத்த பணத்தை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. அந்த டைமில் செல்வி என்ன பண்ணனா, இனியம்மா, அம்மா கேட்ட அளவுக்கு பணத்தெல்லாம் அவங்க ஒன்றும் கொடுத்துடல, இப்போது நஷ்டத்துக்கு தான் வாங்கியிருக்காங்க, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு தான் வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாவும் சொல்கிறாங்க. சொல்லிட்டு இனியா என்ன பண்ண, சரிம்மா நீங்கள் பார்த்துக்கோங்க, ஆனால் எனக்கு உண்மையிலே ரொம்ப கில்ட்டாக தான் இருக்குது, இன்னுமே என்னாச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறாங்க. பாக்கியா வந்து, இங்கே பாரு இனியா, இதுக்கப்புறம் நீ அப்படி நினைக்காத, உண்மையிலேயே உனக்கு அந்த கில்ட்டு போகணும் அப்படின்னா நான் ஒன்று சொல்கிறேன், முடிஞ்சால் அதை பண்ணு, ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட் வந்து மேனேஜ்மெண்ட்டோட பேர் உன்னோட நேம் தான் இருக்குது, உன்னால் முடிஞ்சால் மேனேஜ்மெண்ட்டை நீ பார்த்துக்கோ, நீ அப்படி பார்த்துக்கிட்டுனா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதுவும் நீ விருப்பப்பட்டு பார்த்துக்கணும், நீ பார்க்கறதுனால உன்னோட ஃபேமிலிக்குள்ளே எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் இதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இனியாவும் வந்து, இதை பற்றி நான் யோசிக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கண்டிப்பாக இனியா இதை பற்றி யோசிக்க தான் போகிறாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.